இன்றைக்கி ரெசிபி சோள தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 250 கிராம் அளவுக்கு சோள மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 50 கிராம், வறுத்த ரவை 50 கிராம், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகம் 2 டீஸ்பூன், மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீர்க்க கரைச்சிக்கணும். ரவா தோசை அளவுக்கு நம்ம இதை கரைச்சிக்கலாம். நான் சேர்த்த மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். மாவு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடணும். மாவில் ரவா சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கேரட் துருவினதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தோசை தவா வச்சு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கணும். இதை 2 பக்கம் வேக வைக்கணும்னு தேவையில்லை, ஒரு பக்கம் வேக வச்சாலே போதும். ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால மேல் பக்கம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நார்மல் தோசையை விட இது டயட்டில் இருக்கவங்க இந்த தோசையை எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசையை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சோள தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.